தேவனுடைய மிகுந்த கோபாக்கினை எவ்வளவு அப்படி கட்டுக்கடங்காது இருந்துச்சோ அவ்வளவு கோபாக்கினையும் இயேசு சிலுவையில இருக்கும்போது பாவம் ஏன் பாவம் அவர் மேல இருக்கும்போது பரலோகத்திலிருந்து கோபாக்கினை கட்டவிழ்க்கப்பட்டது. இயேசு தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், தன் பிதாவினாலே தண்டிக்கப்பட்டார். The wrath of God got appeased. தேவ கோபாக்கினை தனியப்பட்டது, தேவ கோபாக்கினை நீக்கப்பட்டது, தனியப்பட்டது, அமர்த்தப்பட்டது, சாந்தி அடைந்தது. ஒரு அம்மா ஒரு பையனை தூக்கு போடுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு போலீஸ்கார்ட்ட அந்த அம்மா கெஞ்சுறாங்க, அந்த பையனை விட்டுடு. கீழே ஸ்டோரி ரொம்ப அருமையா வருது. என்னன்னா, அந்த அம்மாவுடைய பையனை இப்ப சாக போறவன் கொலை பண்ணிட்டான். இந்த அம்மாவுடைய பையனை, அதுவும் அவங்களுக்கு ஒரே ஒரு பையனா, அவன் இப்ப தூக்கு போட போறாங்க பாரு, அவன் தான் கொலை பண்ணிட்டான். 2 பேரும் ஃப்ரெண்டு சண்டையில கொலை பண்ணிட்டான். இந்த அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அவனை பிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என் பையனை கொலை பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவனை இப்போ தூக்கு போட போறாங்க. தூக்கு போறதுக்கு முன்னாடி பையனை இப்படி கொலை பண்ணியடா எல்லாம் நான் பார்க்க போறேன்ட்டு அம்மா வராங்க. அந்த அம்மா யாரு? கொலை செய்யப்பட்டவனுடைய தாய், செத்துட்டவனுடைய தாய் வராங்க. வந்தவனையும் இவரை கையை கட்டிட்டு அந்த கருப்பு துணியை போட்டு அது பண்றதுக்கு முன்னாடி கையை கட்டிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த அம்மா கிட்ட ஒண்ணுமோ கோவத்துல படா படான்னு அடிச்சுட்டாங்க. அவனு என்ன கையிலும் காலிலும் அடிச்சு காரி துப்பி, என் பிள்ளைய சாவச்சிட்டடா, உன்னை என் பிள்ளை மாதிரி பார்த்தனே, எங்க வீட்டுல எல்லாம் நல்லா தானே சாப்பாடெல்லாம் போட்டிருந்தேன், என்ன பண்ண அப்படின்ட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சிட்டவனே இவங்களுக்கு ஆசை தீர அடிச்சுட்டாங்க. யார? அந்த பையனை. இவங்க பையனுடைய ஃப்ரெண்டு. அவனை ஆசை தீர அடிச்சுட்டு இப்போ அந்த அம்மா கெஞ்சுறாங்க. அது என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க கெஞ்சுறாங்க, இவனும் என் பையன் மாதிரி தான்ப்பா, விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பா. அந்த ஊர்ல அப்படியெல்லாம் விட முடியாதுன்றாங்க. இவங்க விட்டுருங்கன்றாங்க. இதே தான் நடந்தது. பிதாவாகிய தேவன் ஒரு பக்கம் அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அதே நேரத்துல wrath of Godன்னு ஒன்றுக்குது. wrath ofனா தேவனுடைய கோபாக்கினை. ஆனா கோபத்துல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் இல்ல, இரக்கத்தெல்லாம் தான் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதே நேரத்துல அவர் பனிஷ் பண்ணுவார், பாவத்தை தண்டிப்பார். பாவத்தை அவர் தண்டிக்காவிட்டா நீதி உள்ள நியாயாதிபதி கிடையவே கிடையாது. அவர் பாவத்தை அப்படியே சும்மா மேலாக விட்டாருன்னு ஏன், தண்டிக்காம விட்டாருன்னு ஏன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியே கிடையாது. பாவத்தை தண்டிக்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகிய தேவன் எல்லா பாவத்தையும் தூக்கி யார் மேல போட்டாரா? குமாரன் மேல போட்டார். எவ்வளவு நாள் அவருடைய கோபாக்கினை அப்படியே அடக்கி வச்சிருந்தாரோ அவ்வளவு கோபாக்கினையும் தான் குமாரன் மேல சிலுவையில செலுத்தினார். God unleashed the wrath of God upon his son when Jesus was hanging on the cross of Calvary. The wrath of God was unleashed by God Almighty, and Jesus got punished in our place. Amen. தேவனுடைய மிகுந்த கோபாக்கினை எவ்வளவு அப்படி கட்டுக்கடங்காது இருந்துச்சோ அவ்வளவு கோபாக்கினையும் இயேசு சிலுவையில இருக்கும்போது பாவம் ஏன் பாவம் அவர் மேல இருக்கும்போது பரலோகத்திலிருந்து கோபாக்கினை கட்டவிழ்க்கப்பட்டது. இயேசு தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், தன் பிதாவினாலே தண்டிக்கப்பட்டார். அதனால எல்லார் மேல இருந்த கோபமும் அவர் மேல வந்தது. அடி நடிச்சிட்டு பிதா சொல்லிட்டார். அவருடைய நாங்க நீதியை நிறைவேற்றினார், தண்டனை கொடுத்துட்டார். அவருடைய கோபாக்கினை தனியப்பட்டது. அடிச்சுட்டு இதுக்கு மேல அடிக்கவே மாட்டேன். ஆமென். யாரும் உன்னை என்ன தான், என் பிள்ளைய அவ்வளவு அடிச்சுட்டேன், அதனால என் பிள்ளை எல்லா அடியும் வாங்கிட்டாரு, இனிமேல உன்னை நான் தண்டிக்கவே மாட்டேன், அடிக்கவே மாட்டேன்னு தேவ கோபாக்கினை தனியப்பட்ட இடம், தேவ கோபாக்கினை தணிக்கப்பட்ட இடம், அதுதான் இலாஸ்மாஸ். இன்னைக்கு உனக்கு எனக்கும் தேவனிடத்துல சமாதானம் உண்டு. தேவன் கோபமா பாக்குறதுல கோபம்லாம் போயிடுச்சு, சிலுவையில அடிச்சு தீர்த்துட்டாரு. இனி உன்னிடத்துல என்னிடத்துல அவர் சமாதானமா இருக்கிறார். அல்ல